இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தேர்தல் கள நிலவரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நேயர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி அலசல் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியல் களம் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்த செங்கல்பட்டு மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 7 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளன. மக்கள் யாருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், எந்தெந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொகுதி வாரியான வெற்றி விவரங்கள். டிவிகே சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பி. சரவணன். டிவிகே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ஜே. காமாட்சி அவர்கள். டிவிகே தாம்பரம் சட்டமன்ற தொகுதி டி. சரத்குமார் அவர்கள். டிவிகே செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி எஸ். தியாகராஜன் அவர்கள். டிவிகே திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி பி. விஜயராஜ் அவர்கள். ஏடிஎம்கே செய்யூர் சட்டமன்ற தொகுதி ராஜசேகர் அவர்கள். ஏடிஎம்கேல நின்று வெற்றி பெற்ற மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் மரகதம் குமாரவேல் அவர்கள் இப்பொழுது தாவகவில் இணைந்துள்ளார்கள். ஆனால் சட்டமன்ற தொகுதியில் 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மரகதம் குமாரவேல் அவர்கள் ஏடிஎம்கே மூலமாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்குறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் டிவிகே 5 இடங்களிலும், அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே 2 இடங்களிலும் வெற்றி பெற்று தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அரசியல் போக்கை மீண்டும் ஒரு முறை மாற்றியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக புதிய அரசியல் சக்தியான டிவிகே இந்த மாவட்டத்தில் பெரும் எழுச்சியை காட்டியுள்ளது. அதே சமயம் தங்கள் கோட்டைகளை தக்கவைக்க ஏடிஎம்கே முனைப்புடன் செயல்பட்டுள்ளது என்பதும் இந்த தரவுகள் மூலம் தெளிவாகிறது. வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தொகுதிகளில் புதிய மாற்றங்கள் நிகழுமா, மக்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா என்பது வருங்காலங்களில் தான் தெரிய வரும். இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற அரசியல் கள நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்.